வணக்கம் நண்பர்களே. கருணா இந்த சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல இந்துமதியோட அப்பா வந்து நம்ம இந்துவையும் மாப்பிள்ளையும் விருந்துக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம். முறைப்படி செய்ய வேண்டிய சம்பிரதாயம் எல்லாம் நடக்காம இருக்கு. கண்டிப்பா அவ அம்மா இருந்தா இப்ப அழைக்காம இருப்பாளா? எப்படி வந்து நடந்தாலும் கல்யாணம் கல்யாணம் தான். நம்ம இந்து இந்த வீட்டுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கா. அதனால கண்டிப்பா விருந்துக்கு அழைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல விருந்துக்கு அழைக்க போறாங்க. அப்பதான் வந்து நம்ம இந்து வந்து அந்த வீட்ல ஒரு அடிமையாட்டம் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கத பார்க்குறாங்க. மற்றவங்க எல்லாம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இத பார்த்த உடனே நம்ம இந்துமதியோட அப்பாக்கு செம கடுப்பாகுது. அதோட பார்த்தோன்னா கருணாவின் சட்டைய பிடிச்சு இழுத்து, "என்னடா என் மகள இதா நீ பார்த்துக்க லட்சணம்? என் மக என் வீட்ல எப்படி இருந்தா?" அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளுத்தெடுக்குறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம இந்து பார்த்துட்டு, "இல்ல அப்பா நீங்க விடுங்க. வந்து இப்போ எதையும் வந்து நீங்க பண்ணக்கூடாது. இவர் வந்து நல்லவர் தான். நான் என் மாப்பிள்ளைய நல்ல விதமா தான் வச்சிருக்கேன். இதெல்லாம் நானாட்டு செய்யக்கூடிய வேலை தான். நான் இந்த வீட்ல நல்லா தான்ப்பா இருக்கேன்." அப்படின்னு வந்து அந்த இடத்துல நாங்க நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு வந்து எனக்கும் கருணாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. எங்க வாழ்க்கை நல்லா இருக்குது. நான் இந்த வீட்ல எல்லாத்துக்கும் வந்து செய்யக்கூடிய வேலைகள நான் சந்தோஷமா தான் செய்றேன். அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிறாங்கங்க. அத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டணி சொல்லலாங்க. நம்ம தீன தயாளன் வந்து நம்ம கிருபாவுக்கு நடந்த இன்சிடென்ட் எல்லாம் வந்து சொல்றாங்க. அவங்க தங்கச்சி மேல கொள்ள பாசம் வச்சு கடைசியில இப்படி ஒண்ணு நடந்து அன்னையிலேருந்து வந்து பெண்கள்னாலே வந்து நம்ம கிருபாவுக்கும் திவாகருக்கும் பிடிக்காது. அவங்கள அடிமையாட்டம் வைக்கணும். இவ்வளோ பாசத்தை கொட்டி கொட்டி வச்சதுனால தானே அவ இப்படி நடந்துக்கிட்டா அப்படின்னு வந்து அவனுக்கோட மைண்டு 2 பேத்துக்கு மைண்டுமே மாறிட்டுமா அப்படின்னு வந்து சொல்றாங்க. அன்னையிலேருந்து இவன் கலர் சட்டைய விடுக்கதே கிடையாது. கருப்புக்கு மாறினவன் தான் அப்படின்னு வந்து தீன தயாளன் வந்து கிருபாவுக்கு கதைய சொல்ல கேட்டு நம்ம இந்துமதி வந்து முடிவெடுத்து சொல்றாங்க தீன தயாள்கிட்ட, "நீங்க கவலைப்படாதுங்க ஐயா. நான் கண்டிப்பா வந்து இத மாத்துறேன். நான் வந்து திவாகரையும், கிருபாவையும் நான் பழையபடி வந்து ஒரு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கைக்கு நான் வந்து இழுத்து செல்லுவேன். கண்டிப்பா வந்து அவங்க நல்லபடியா மறுபடியும் மாறுவாங்க. அவங்க மைண்டில இருக்க பெண்கள பற்றிய தவறான எண்ணத்த போக்குவேன். இந்த வீட்ல சுகுணா அக்கா, ஜெயந்தி அவங்க அந்த அக்காங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப உரிமையும் எல்லாத்தையும் வந்து மீட்டு குடுப்பேன்." அப்படின்னு வந்து இந்துமதி வந்து அந்த இடத்துல வந்து முடிவெடுக்கிறாங்க. இவ்வளோ வந்து நடந்து தான் இவங்க மனசு மாறியிருக்காங்க. நிச்சயமா இவங்கள மாத்த முடியும்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்கங்க. அதே கணம் பார்த்தோன்னா, நம்ம இந்துமதியோட அப்பா வந்து நினைக்கிறாங்க, நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சுட்டு. நம்ம இதுவரைக்கும் அவ வீட்ல எப்படி இருக்கான்னு போய் பார்த்தது கிடையாது. என் பொண்ணு அந்த வீட்ல எப்படி வாழப்போன வீட்ல இருக்கா அப்படின்னு வந்து பார்க்கணும். அதே நேரம் நம்ம இந்துவையும் மாப்பிள்ளையும் நம்ம வீட்டுக்கு கூட்டு முறைப்படி வந்து விருந்து வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து முடிவெடுக்கிறாங்க. இத வந்து தீபா கிட்ட சொல்றாங்க. "அப்பா அதுக்கு என்ன அவசரம்? எனக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு நம்ம தங்கச்சியும் எனக்கும் சேர்த்து வந்து விருந்து வைக்கலாம்." அப்படின்னு வந்து சொல்றாங்க. "உனக்கு எப்ப நடந்து அவளுக்கு எப்ப நான் விருந்து வைக்கிறது? அதெல்லாம் முடியாது. நம்ம வீட்டுக்காக இந்துமதி செய்த தியாகத்த எல்லாம் நினைச்சு பாரு. இப்போ மாப்பிள்ளைக்கும் அவளுக்கும் நம்ம வீட்ல கண்டிப்பா வந்து விருந்து வச்சே ஆகணும்." அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிறாங்க. அதோட பார்த்தோன்னா, விருந்துக்கு வந்து தடபுடலா வந்து பண்ணதுக்காக நான் இப்போ மாப்பிள்ளையையும் என் பொண்ணையும் அழைக்க போறேன் அப்படின்னு வந்து அங்கிட்டு போறாங்க. இந்த சைடு நம்ம தீபா நினைச்சு பார்க்குறாங்க, சரி அப்பா வந்து அழைச்சிட்டு வரட்டும். அவ என் கல்யாணத்த நடத்தி வைப்பேன்னு வந்து சொல்லியிருக்கா. பார்க்கலாம். நான் கொடுத்த ரூபாய கூட வாங்கல. ஆனா எப்படியோ என் கல்யாணத்துக்கு தான் அந்த வீட்லேருந்து கஷ்டப்படான்னு தெரிவு. சரி இருக்கட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இங்க இந்துமதியோட அப்பா வந்து வெளிய வந்து நிக்கிறாங்க. இவங்கள பார்த்த உடனே யாருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க. அப்பதான் நான் தான் இந்துக்கு அப்பா. வாங்க வாங்க அப்படின்னு வந்து வரவேற்கிறாங்க. ஆனா நம்ம இந்து வந்து அந்த வீட்ல அடிமையாட்டம் எல்லா சமையல் வேலைகளையும் இழுத்து போட்டு செய்றாங்க. மற்றவங்க எல்லாம் சும்மா நிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு செம்ம கடுப்பாறாரு. நம்ம இந்துமதிக்கு அப்பா என்னென்ன என் பொண்ண இதா வந்து நல்லா பார்த்துக்க லட்சணம். என் பொண்ணு இங்க வந்து அடிமையாட்டம் கஷ்டப்படுதா. எல்லா வேலையும் இழுத்து போட்டு வந்து அவள தான் பார்க்க வச்சிருக்காங்க.
இப்படியா என் பொண்ண வந்து ஒரு கஷ்டத்த குடுப்பா? தாயில்லாத பொண்ணு இங்க வந்து இப்படி கஷ்டப்படுது." அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே அரண்டு போய், அழுது போய் நிக்காருன்னு சொல்லலாம். அதே கணம் நம்ம கருணாவ வந்து பார்க்குறாரு. "ஏன்டா என் பொண்ணுக வாழ்க்கைய அழிச்சுக்கிட்டு இப்படி அவள வந்து கஷ்டப்படுத்துற, கொடுமைப்படுத்துற, உன்ன விடமாட்டேன்டா" அப்படின்னு வந்து நம்ம கருணாவோட சட்டைய பிடிச்சு இழுத்து வந்து அவர் வந்து ஒரு சண்டைய வந்து கிரியேட் பண்ணிட்டாருன்னு சொல்லாங்களாம். இத பார்க்குறாங்க இந்து. ஐயய்யோ! இப்ப வந்து அப்பா ஏதாவது பண்ணி இப்ப பிரச்சனை பெருசாவி, அது கிருபா திவாகர் எல்லாம் பார்த்துட்டாங்கன்னா, கண்டிப்பா நம்ம அக்காளுக்கு கல்யாணத்துக்காக தாரேன்னு சொன்ன அந்த 10,00,000 தராம போயிறக்கூடாது. என் அக்கா கல்யாணம் எனக்கு முக்கியம். அதனால இப்ப இங்க சண்டை நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவெடுத்து, "அப்பா நிறுத்துங்க. என் கணவரோட சட்டைய எதுக்குப்பா நீங்க பிடிச்சு வந்து நிப்பாட்டுறீங்க? அவர் வந்து எவ்வளவு நல்லவரு தெரியுமா? நான் அவரு கூட சந்தோஷமா தான் இருக்கேன். அதுவும் இல்லாம இந்த வீட்ல உள்ள எல்லா ஒட்டுமொத்த வேலையும் நான் இழுத்து போட்டு செய்யனா எனக்கு செய்ய பிடிச்சிருக்கு. நான் இங்க சந்தோஷமா எல்லாத்தையும் பார்த்துக்கிடணும்னு நினைக்கிறேன்." அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம இந்து வந்து, "நான் நல்லா தான்ப்பா இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல." அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷமா வந்து சொல்லி வந்து சமாதானப்படுத்துறாங்க. அதோட கருணாவையும், இந்துவையும் நான் வந்து எங்க வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட தான் வந்திருக்கேன். அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம கிருபா காதுக்கு போது, கிருபா கேட்டு விருந்தா அப்படின்னு வந்து அதிர்ச்சியில ஒரு முடிவு எடுக்காங்கங்க. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம்.